ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாருக்கு கண்ணு தெரிகிற விஷயத்தை எப்படியாவது எல்லாருக்கும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர், தனா, மாயா அவங்க 3 ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா கதிர் தனக்குள்ள ஃப்ரெண்டை சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாருக்கு இப்போ தான் கண்ணு தெரியாமல் போயிருக்கணும், திரும்பவும் கண் பார்வை கிடைக்கணும்னா நான் சொன்ன மாதிரிக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாருக்கு கண்ணு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாங்க, உப்பு மேலே முட்டி போட்டு அங்கே பிரச்சனை செய்யணும், அது மட்டும் இல்லை கையில் பூச்சட்டி வேந்தணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இப்படிலாம் நான் பரிகாரம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை உனக்கு கண்ணு தெரியணும்னா இந்த பரிகாரத்தெலாம் பண்ணினேன்னா கண்டிப்பாக கண்ணு தெரிஞ்சிடும் அப்படிங்கவும் வீட்டில் உள்ள எல்லாருமே வற்புறுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கேட்டு பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏற்கனவே சாருக்கு கண்ணு நல்லா தானே தெரிஞ்சிட்டு இருக்குது, ஆனால் அந்த சாமியார் இப்போ இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை வீட்டில் உள்ளவங்களும் நம்புறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்போ பத்மா சொல்கிறாங்க, சாரு வேற வழியே இல்லை, இந்த பரிகாரத்தை நீ செஞ்சுதான் தீரணும் அப்படிங்கும்போது, அத்தை உங்களுக்கே இது நியாயமாக இருக்குதா? உப்பு மேலே நான் முட்டி போட்டு போகணுமா, அதுக்கப்புறமா நான் தீச்சட்டி ஏந்தணுமா, இதெல்லாம் பண்ணினாக்கி என்ன ஆகுறது என் உடம்பு அப்படிங்கும்போது, வேற வழி இல்லை சாரு, வேற என்ன பண்ணுறதுக்கு, நம்ம நடிக்க ஆரம்பிச்சாச்சுது, ஆனால் வேற வழியே இல்லை, நீ இதை செய்துதான் தீரணும், அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கவும் உடனே சாரும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனடியாக இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு சாருவும் அங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாருவும் அதே மாதிரிக்கு உப்பு மேலே அவங்க முட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்கோமோ இதை பார்த்துட்டு கதிர் சந்தோஷப்படுறாங்க. அப்போ தனா மாயா கிட்ட சொல்கிறாங்க, இவளுக்கு நல்லா வேணும், போய் சொல்லி நாடகம் ஆடுனாலா இவளுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லவும் மாயாவும் சொல்கிறாங்க, பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது உன் வாழ்க்கையில் விளையாடுறதுக்காக வந்திருக்கிறா, இவளை பற்றி நீ பாவப்பட்டு இருக்கிறியா மாயா அப்படிங்கவும், ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க உப்பு மேலே நடந்து முடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கையில் தீச்சட்டி எடுத்து கொடுக்குறாங்க. உடனே சாரு சொல்கிறாங்க, என்னால் ஏற்கனவே முட்டி வலியை தாங்க முடியல, இப்போ அடுத்தது என் கையெல்லாம் புண்ணாக போகுது, நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு கண்ணு தெரிகிற விஷயத்த நான் சொல்லிடுறது அப்படிங்கும்போது, என்ன சாரு கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு காரியத்தை நீ கெடுத்துடாத, கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இந்த பூச்சட்டியை மட்டும் நீ ஏந்திக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாமே சரியாயிரு அப்படிங்கும்போது, பூச்சட்டின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அது தீச்சட்டியாக்கும், என் கையில் வெந்து போகும், உங்களுக்கு என்ன, நீங்கள் சொல்லிக்கிட்டு பேசாம தான் இருப்பீங்க அப்படின்னு சாரு அவங்க சொல்லிட்டு இருக்கவும் இது தூரத்துலேருந்து பார்த்துட்டு மாயா, கதிர், தனா 3 சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு அவங்க தீச்சட்டியை அவங்க ஏந்திருந்தாங்க. பரிகாரத்தெல்லாம் நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிக்கிட்டு சாரு கத்திட்டு இருக்கவும் அப்போ அங்கே மாயா, கதிர், தனா 3 வராங்க. ஆமாம் நீ பரிகாரத்தெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் மாயா நீ அந்த மாதிரி கேட்டுட்ருக்குற அப்படிங்கும்போது, இல்லை அந்த சாமியார் நீ பரிகாரம்லாம் செஞ்சு முடிச்சதுமே உனக்கு கண்ணு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இது வரைக்கும் உனக்கு கண்ணு தெரிஞ்ச மாதிரிக்கு தெரியலையே, அதனால தான் கேட்குறேன், ஒருவேளை பரிகாரத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பியோ, திரும்பவும் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்டுருவோமா சாமியார்கிட்ட அப்படின்னு கதிரும், தனா, மாயா 3 கேட்கவும், ஐயையோ திரும்பவும் இன்னொரு பரிகாரமா, எனக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு இப்போ கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சாரு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டுட்டு பார்வதியும் பத்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயையோ சாரு அவசரப்பட்டு தனக்கு கண்ணு தெரியும்னு சொல்லிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன சாரு நாங்கள் நிற்கிறதுலாம் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க கண்ணுள்ள கண்ணாடியே கலட்டுறாங்க. சாரு எனக்கு நல்லா தெரியுது மாயா, நீ நிற்கிற, கதிர், தானே இவங்க 3 நீங்கள் இந்த முன்னோர் நின்றுட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த கலரில் தானே நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சாரு தனக்கு கண்ணு தெரிஞ்ச மாதிரிக்கு சொல்லவும் இதை கிட்டதுமே மாயா சொல்கிறாங்க, பாரு அந்த சாமியார் எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்திருக்கணும்னு, பரிகாரம் செஞ்சு முடிச்சதுமே சாருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்குது, இதை நம்ம உடனே போய் நம்ம எல்லாரும் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு உடனே மாயா அங்கேருந்து கிளம்பவும் உடனே சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்ல வழியை விட்டு தப்பிச்சோம், அப்படி இல்லைன்னா திரும்பவும் சாமியாரை வரவழைச்சிருப்பாளன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிரும் தானாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ உடனே பத்மா சொல்கிறாங்க, என்ன சாரு இப்படி அவசரப்பட்டு உனக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்த நீ சொல்லிட்டே அப்படிங்கும்போது, அப்புறம் வேற நான் என்ன பண்ணுறதுக்கு, இப்போ எனக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னோம்னா அப்புறமா திரும்பவும் இந்த சாமியாரை வரவழைச்சி அதுக்கப்புறமா என்ன தீயிலேயே நடக்க விட்டுருவா, அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கவும், ஆமா சாரு நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், இல்லைன்னா இவன் சும்மா இருக்க மாட்டா, சரி இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு பத்மாவும் பார்வதி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா மாயா ஜானகி, ரகுராம் அவங்க எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க சாருக்கு கண்ணு தெரியுது அப்படிங்கிறத. உடனே அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும்
அப்போ சாருவை அழைச்சிட்டு பத்மா வந்து ரகுராம் கிட்ட வராங்க. அண்ணா சாருக்கு கண்ணு தெரியுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நம்ம சாருவை இதோடு நம்ம விட்டுறக்கூடாது, சாருவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சாருவும் பத்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அண்ணி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பத்மா, என்ன இருந்தாலும் சரிதான், சாருவோட இந்த நிலைமைக்கு நம்மளும் ஒரு காரணம் தான், அதனால தான் சொல்கிறேன் சாருவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறாங்களான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேரை சொல்கிறாங்க. அப்போ ரகுராமும் வந்து ஜானகி சொல்கிறத கேட்டுட்டு, ஆமாம் அவள் சொல்கிறது கரெக்டு தான், சாருவுக்கு நம்மளே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் நான் வர சொல்கிறேன் அப்படின்னு ரகுராம் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, ஆனால் பெரியம்மா நல்லாவே கரெக்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க, பெரியம்மா கரெக்டான நேரத்தில் தான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க, பெரியம்மா தெரிஞ்சு செய்தாங்களோ தெரியாமல் செய்தாங்களோ தெரியல, ஆனால் சாரு இதோட நம்ம கையங்கலமாக நம்ம பிடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ வந்து சாரு விட்டு வந்து சொல்கிறாங்க, என்ன சாரு உனக்கு பெரியப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துருக்கிறாரு, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கேட்டு சாரு வந்து எரிச்சலோட நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க பெரியம்மா கிட்ட ஜானகி கிட்ட, பெரியம்மா நீங்கள் தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களான்னு தெரியல, ஆனால் சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, உண்மையிலே அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்ல விஷயம் தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் என்ன இருந்தாலும் சாருவுக்கு வந்து நம்ம ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ல, அவள் வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் அது நடக்காமல் போச்சுது, அவளுக்கு வேற இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வேற ஏற்பட்டதுக்கு நம்ம தானே காரணம், அதனால தான் நான் சொன்னேன் உங்கள் பெரியப்பாவும் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கதிர் தானா எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா சாரு வந்து உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாரு நம்ம போட்ட திட்டமே வேறு, அங்கே நடக்கிறது வேறையாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாப்பா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது, சரி அங்கே பத்மா என்ன சொல்லிட்டு இருக்கிறா, பத்மாவும் பார்வதி அப்படிங்கவும் அவங்களுக்கும் ஒன்றும் புரியலப்பா, இப்போ நீங்கள் வந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து மகாலிங்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, மாப்பிள்ளோட்டுக்காரங்களா வர சொல்லியிருக்காங்களா அப்படிங்கவும் இதுக்கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்ம எப்படியாவது மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தானே நம்ம சாரு அங்கே அனுப்பிவிட்டோம், இப்போ என்னன்னா இந்த மாதிரிக்கு இருந்து ரகுராம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறானே அப்படின்னு கேட்கும்போது அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் எடுக்க போகிற முடிவை கேட்டு அதிர்ச்சி